السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وإن جنحوا للسلم فاجنح لها. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் இன்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்க்கையிலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற பெருமைகளில் ஒன்று, அவர் வாழ்ந்த சமூகத்தை அவர் அமைதியாக வாழ வைத்தார், அமைதிப்படுத்தினார். அப்படி அமைதிப்படுத்தியது பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த அமைதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வாழ்ந்த சமூகத்தில் எந்த அமைதியை நிலைநாட்டினாரோ அந்த அமைதி 1000 வருடங்களை கடந்து இப்போதும் நிலை நின்று கொண்டிருக்கிறது என்பது கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அரபு நாட்டினுடைய சூழ்நிலை எங்க பார்த்தாலும் சண்டை சண்டை என்பதாகத்தான் இருந்தது. அதுவும் கொடூரமான சண்டைகள், அதுவும் அற்பமான காரணங்களுக்கான சண்டைகள். ஹர்புல் பசூஸ் அப்படின்னு ஒரு யுத்தத்தை பற்றி வரலாறு சொல்லி காட்டுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்துக்கு முன்னால் அரபு நாட்டில் இருந்த ஒரு சண்டை. ஒரு ஆளு ஒரு ஒட்டக பண்ணை வச்சிருந்தார். அந்த பண்ணைக்கு என்று சொல்லி ஒரு தோட்டம் வளர்த்தார். அந்த தோட்டத்தில் வளரக்கூடிய செடிகளை அவருடைய ஒட்டகங்கள் மட்டுமே மேயும். அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தோட்டம் வச்சிருந்தார். இதுக்கு ஒரு மேனேஜரா ஒருத்தர் வச்சிருந்தார். அந்த மேனேஜருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். அந்த விருந்தாளியினுடைய ஒட்டகை இந்த தோட்டத்தில் மேய்ஞ்சிருச்சு. இது சகஜமா நடக்கத்தான் செய்யும். நாம ஒருத்தர் வேலைக்காரரா வச்சிருந்தோம்னா அவரை சார்ந்து வரக்கூடியவர்கள் நம்முடைய சில வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பது என்பது நடப்பது இயல்புதான். இப்ப இந்த தோட்டத்தில் வேறு ஒரு ஆணுடைய ஒட்டகை மேய்ந்து விட்டதை முதலாளி பார்த்துட்டார். அவருக்கு கோபம் தாங்கல. என் ஒட்டகைகளுக்குன்னு நான் வச்சிருக்கிற இந்த விளைச்சல் நிலத்துல அந்நிய ஒரு ஆணுடைய ஒட்டகை வந்து மேய்வதா அப்படின்னு தாங்கிக்க முடியல. ஒரு ஈட்டி எடுத்து வீசி அந்த ஒட்டகத்தை கொன்னுட்டார். அந்த ஒட்டகமும் அந்த குத்து தாங்கிட்டு வந்து நேரடியாக இந்த வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்து விழுந்து இறந்து போச்சு. இது ரொம்ப பெரிய விவகாரமாகி ஒரு சண்டை நடந்தது. 40 வருஷம் அந்த சண்டை தொடர்ந்தது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஹர்புல் பசூஸ் மக்கால மட்டும் இல்ல, மதீனாவிலும் நிலைமை இப்படித்தான். இந்த 2 ஊர்ல மட்டும் இல்லை, அரபுகள் அக்கம் பக்கத்தில் இருந்த இடங்களிலெல்லாம் அவர்களுடைய வரலாறு என்பது சண்டைகளின் வரலாறாகத்தான் இருந்தது. இப்படி இருந்த நிலத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியையும் நிம்மதியையும் படர செய்தார்கள். அந்த அமைதி மிக அலாதியான அமைதியாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாம உருவாக்கக்கூடிய நாட்டில் மக்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட வேண்டிய
தேவை இருக்காது. தங்களுடைய ஆடுகளுக்கு ஓநாய்களை தவிர வேறு எந்த திருடனையும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது என்று சொல்லி அவர்கள் என்ன ஒரு நாட்டை உருவாக்க நினைக்கிறார்களோ அந்த நாட்டின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்கூட்டியே சொன்னார். அதனால இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்டிய தலைவர்கள் என்று ஒரு பட்டியல் தயாரிக்கப்படுமானால் அதில் முதலிடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். நாமும் அதை கவனத்தில் வைக்கணும். ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலைகள்ல பிரதான வேலை அவங்க வாழ்ந்த சமூகத்தை அமைதிப்படுத்தணும். பல தலைவர்கள் சொந்த நலனுக்காக வாழ்கிற சமூகத்தை சச்சரவுக்குள்ளதாக மாற்றுவாங்க. மக்களை தூண்டி விடுறதுக்கு சின்னதா ஒரு காரணம் போதும். யாரோ ஒருத்தன் பள்ளிவாசல் மேல கல்லூட்டு அடிச்சுட்டான்னு ஒரு செய்தி ராமநாதபுரத்திலிருந்து ஒரு நாள் ராத்திரி வந்துச்சு. இந்த செய்தி நம்மளை தூண்டி விடுறதுக்கு போதுமா இல்லைங்களா? பள்ளிவாசல் மேல கல்லூட்டு அடிச்சுட்டாங்க ஒரு செய்தி. ஒரு சின்ன செய்தி இருக்குது, அது எப்படியான பரபரப்பையும் ஏற்படுத்திடும். சில தலைவர்களுக்கு இது கைவந்த கலை. இப்ப நம்ம நாட்டுல பாருங்க, சில தலைவர்கள் திரும்ப திரும்ப வேண்டுமென்றே பிரச்சனைகளை உருவாக்கி விடுறாங்க வெறுப்புணர்வுல. இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், புர்கா போட்டு வருபவர்களை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்வார்கள். புர்கா அணிந்து வருபவர்களை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்து வருவார்கள். அதை எதிர்க்கிறாங்க மற்றவங்க. எதிர்க்கிறவங்களை ஒரு குற்றவாளிகளை போல அவர் சித்தரிக்கிறார். இந்த பேச்சு ஏன் சொல்லப்படுது சமூகத்துல? உண்மையில ஓட்டு போட வர்றவங்களை செக் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சொல்லப்படுதா? இல்லை இல்லை. இது சமூகத்துல இந்துக்களுக்கு இடையில ஒரு வெறுப்பை தூண்டி ஒரு சண்டையை மூட்டுவதற்காகவே இப்படி பேசப்படுது. பார்த்தீங்களா? சில பேர் இப்படி இருப்பாங்க, பேச்சுல செயல்ல சமூகத்துக்குள்ள பிளவு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வரலாற்றில் படித்து பாருங்க, ஹிட்லர் இப்படி சமூகத்துக்குள்ள பிரச்சனையை செய்தே பெரிய ஆளானவன். மக்களை தூண்டி விட்டு ஜெர்மனின்னா ஜெர்மனியில பிறந்தவன் மனிதர்கள் உயர்ந்தவன் என்று சொல்லி மக்களை தூண்டியே அந்த ஜெர்மனிக்குள்ள பிரபலம் அடைஞ்சவன் தான் ஹிட்லர். இப்படி பலரும் தலைவர்கள்னு பேர் பெறுவதற்காக சண்டையை மூட்டி விடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிற நிலையில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி வழியிலேயே இந்த சமூகத்தை வழிநடத்தி சென்றார்கள். நம்ம மார்க்கத்துக்கு இஸ்லாம்ன்ற பேர், இஸ்லாம்ங்கிற பேருக்கு உள்ள இருப்பதே சலாம் என்கிற அமைதி தான். நம்ம பள்ளிவாசல்ல முன்னால எழுதி வச்சிருக்கிற அந்த அரபு வாசகம் என்ன சொல்லுது? அல்லாஹ் உங்களை அமைதியின் வீட்டுக்கு அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் உங்களை அமைதியின் வீட்டுக்கு அழைக்கிறான் என்று சொல்லுது. தாருசலாம் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா சொர்க்கத்தை குறிக்குது. சொர்க்கத்துக்கே என்ன பேருனா அமைதியின் வீடுன்னு பேர். இப்ப நம்ம மார்க்கம் அமைதியை பிரதானமாக கொண்ட மார்க்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அமைதிக்கான ஒரு முன்னெடுப்பை மிகச் சிறப்பாக மனித வரலாற்றில் செய்த தலைவர். நான் உறுதிபட உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல நமக்கு அதுல ஒரு தெளிவும் உறுதியும் வேணும், உலகத்துக்கு எடுத்து சொல்லவும் வேணும். எங்க தலைவர் உலகத்தில் அமைதிக்காக உழைத்தவர், முஸ்லிம்களுடைய அமைதிக்கு மாத்திரம் அல்ல, அனைத்து சமூகங்களின் அமைதிக்காக உழைத்தவர். எங்களுடைய தலைவரின் வழிகாட்டலின் கீழ் எல்லா சமூக மக்களும் அமைதியாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை தேடி வேறு எங்கும் போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இருக்கிற அரபு நாட்டுக்கு போனா போதும். இன்னைக்கு இருக்கிற அரபு நாட்டுல போனா எல்லா சமூக மக்களும் நிம்மதியாக வாழலாம். நீங்க அந்த அரபு நாடுகளுடைய இன்றைய வசதி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முஸ்லிம்கள் நிறைய அங்க போய் லேபர்களாக வேலைக்கு சென்றாங்க. நிறைய அளவுல அவங்க அதனுடைய பலனை அனுபவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற அதிகாரிகளாக
பணியில் இருக்கிறது யார் என்று பார்த்தா நம்ம நாட்டில இருந்து போயிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம், ஐரோப்பாவில் இருந்து போயிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம். மிக சிறப்பான வாழ்க்கையை அங்கு அவர்கள் வாழ்கிறார், அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார். இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உலக சமூகத்துக்கு அமைதியை கொடுத்தவர். இது நாம இன்றைக்கு ஏன் யோசிக்கிறோம் என்றால், கடந்த வாரம் நம்ம நாட்டில் அமைதிக்காக உழைப்பவர்களுக்கு தரப்படுகிற உயர்ந்த விருதாக இருக்கிற, நம்ம நாட்டில் உலக அளவில் தரப்படுகிற உயர்ந்த விருதாக இருக்கிற நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசு அறிவிச்சிருந்தாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவிக்கு நோபல் பரிசை அறிவித்திருக்கிறார். அந்த நோபல் பரிசு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தவர் அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப். அவர் பகிரங்கமாகவே கேட்க ஆரம்பிச்சார். சாதாரணமா அடுத்தவங்க தான் அதற்கு பேர் சொல்லுவாங்க, இவருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் அதை தாண்டி எனக்கு தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா நல்ல வேலை, அந்த பரிசை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த நிர்பந்தத்துக்கு பணியாமல் அவர்கள் வேறொருத்தருக்கு அந்த பரிசை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நோபல் பரிசுங்கிறது உலகளாவிய அளவில் மதிப்புக்குரிய ஒரு பரிசு. இதை ஏற்படுத்தினவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவர். இந்த பரிசே ஒரு கருப்பு நிகழ்வினுடைய மறுபக்கம் தான். இந்த பரிசனுடைய ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கு, இந்த பரிசனுடைய ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கு, அதனுடைய மறுபக்கம் கருப்பாங்க. இந்த ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி. கிட்டத்தட்ட 355 கண்டுபிடிப்புகளை அவர் செய்திருக்கார். 355 கண்டுபிடிப்புகள்லாம் பெரிய ஆள் தான். ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம், அவர் கண்டுபிடிச்சதுல பலதும் ஆயுத வகைகளை சார்ந்தது. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சமீபத்துல பத்திரிகைகள்லையும் அது மாதிரி தொலைக்காட்சிகள்லையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஈரான் இஸ்ரேலின் மீது பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகள். அது என்னன்னா, பாலிஸ்டிக் அப்படின்னா ஒரு குண்டு, ஒரு வெடிமருந்து, ஒரு கனமான பொருளை வேகமாக எடுத்து செல்ல உதவக்கூடிய ஒரு சாதனம் பாலிஸ்டிக் அப்படின்னு. இது எதுக்கு பயன்பட்டதுன்னா, வெடிகுண்டுகளை கொண்டு செல்வதற்கும் அணுகுண்டுகளை கொண்டு செல்வதற்கும் இந்த ராக்கெட்ல பயன்படுத்தப்படக்கூடியது பாலிஸ்டிக் அப்படிங்கிறது. இந்த பாலிஸ்டிக்ங்கிறத கண்டுபிடிச்சவர் ஆல்பர்ட் நோபல் தான். இது எல்லாத்தையும் விட நம்ம எல்லாம் குண்டுக்கு சாதாரணமா என்ன பேரு முந்தைய காலம் வரைக்கும் சொல்லுவோம், டைனமைட். டைனமைட் தான் சொல்லுவோம். இந்த பாறையை உடைக்கிறதுக்கு வைக்கிற குண்டு, கிணறு வெட்டுறதுக்கு வைக்கிறது டைனமைட்னு சொல்லுவோம். இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சவர் ஆல்பர்ட் நோபல். டைனமைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல சண்டை எப்படி நடக்கும்? நேருக்கு நேர் நடக்கும், நேருக்கு நேர் நடக்கும். இந்த டைனமைட் வந்த பிறகு சண்டையினுடைய வடிவம் எப்படி மாறிடுச்சு? ஒரு இடத்துல வச்சுட்டு போனா 100 பேரை திடீர்னு கொண்டுடலாம், ஒரு இடத்துல வச்சுட்டு போனா 1000 பேரை கொண்டுடலாம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாததுக்கு முன்னாடியே செத்து போயிடுவாங்க. இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சவர் ஆல்பர்ட் நோபல். அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு ட்விஸ்ட் வச்சான், அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செஞ்சான். அவருடைய தம்பி ஒருத்தர் இறந்து போனார், லுட்விக் அவர் பேர். அவர் தம்பி இறந்து போனாரு 1888 வருஷத்துல இறந்து போனார். இத ஒரு ஸ்வீடன் பத்திரிகைக்காரங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவர் தான் இறந்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டாங்க. இறந்து போனது தம்பி, ஆனா இவர் தான் இறந்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல செய்திகளை உறுதிப்படுத்துறதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் கம்மி தானே. 1888 நான் சொல்றேன். அந்த பத்திரிகையில என்ன போட்டாங்க, இவர் இறந்து போனதா போயிட்டாங்க. அதை போடும்போது அவங்க தலைப்பு செய்தி என்ன போட்டாங்கன்னா, த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட்னு போட்டாங்க. மரண வியாபாரி இறந்து போனார்னு தலைப்பு போட்டாங்க. இவர் தான் இறந்து போறாருன்னு நினைச்சுக்கிட்டு தலைப்பை எப்படி போட்டுட்டாங்க, மரண வியாபாரி இறந்து போனார் அப்படின்னு தலைப்பு.
இந்த செய்தியை படிச்ச உடனே தான் இறந்து போனதாக செய்தி வந்திருக்குதுங்கிறத விட தனக்கு கொடுத்த பட்டம் எப்படிப்பட்டதுன்றத நினைச்சு ஆல்பர்ட் நோபல் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்ப அவர் கண்டுபிடிச்ச இந்த டைனமைட் அப்படிங்கிறது அவரு அதனால என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய அளவுல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது தான் அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சார். இதுல அவருக்கு நிறைய பணம் சேர்ந்து இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருந்தார். இன்ன வரைக்கும் உலகத்துல காசு அதிகமா சேர்க்கறதுக்கான வழிவகைகள் ரெண்டு. ஒண்ணு போதைப் பொருள் கடத்துறது அல்லது போதைப் பொருள் வியாபாரம் செய்யறது, இன்னொன்னு ஆயுத வியாபாரம் செய்யறது. இந்த ஆயுத வியாபாரத்துல அவருக்கு நிறைய காசு கிடைச்சது, பெரிய பணக்காரரா இருந்தார். ஆனா இந்த செய்தியை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ளார ரொம்ப ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அப்படி வருத்தம் ஏற்பட்ட போது இப்படி ஒன்ன நான் செஞ்சிட்டனே, மனித சமூகத்திற்கு பேரழிவை தரக்கூடிய ஆயுதங்களை நான் தயார் பண்ணிட்டனே அப்படிங்கிற கவலையில அவருடைய சொத்துல 94% சொத்துக்களை அவர் ஒரு அறக்கட்டளையில் எழுதி வச்சார். மனித சமூகத்தின் நன்மைக்காக உதவக்கூடியவர்களுக்கு இந்த காசை நீங்க பரிசா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த பரிசை எழுதி வச்சாரு. அந்த பரிசு தான் நோபல் பரிசு என்று சொல்லப்படுது. 5 துறைகள்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுபோல மருத்துவம், அதுபோல இலக்கியம், இந்த 4 துறைகள், அமைதிக்காக உழைத்தல் 5 துறை. இந்த 5 துறைகளில் மனித சமூகத்தில் சிறப்பாக பங்காற்றுபவர்களுக்கு இந்த பரிசு கொடுங்க அப்படின்னு அவருடைய சொத்துக்கள்ல 94% எழுதி வச்சார். அந்த பரிசு தான் இப்போதும் என்ன செய்யப்படுது, ஆண்டுதோறும் கொடுக்கப்படுது. அது உலகத்துல மரியாதைக்குரிய ஒரு பரிசாக இன்னைக்கும் இருக்கு. யார் நோபல் பரிசு வாங்குறா அப்படின்னா அது உலகத்திலேயே ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த பரிசுடைய ஒரு பக்கம் வெளிச்சமானதாக இருக்கிறது என்றால் அதன் மறுபக்கம் கருப்பான வரலாறு. அவரு இந்த பரிசுக்கு என்ன மதிப்புன்னா, ஒண்ணு பரிசுல கிடைக்கிற காசு ரொம்ப பெருசு. ஒரு பரிசுக்கு எதுல மதிப்பு வரும்? நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு அவ்வளவுதான். 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கன்னா அதனுடைய மதிப்பு இருக்கா இல்லையா? இந்த பரிசுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவர் தானமாக கொடுத்த சொத்தினுடைய மதிப்பு 2008 வருஷத்தினுடைய கணக்குப்படி $186 மில்லியன் அமெரிக்க டாலர். நம்ம இந்திய ரூபாயில கணக்கு பார்த்தோம்னா 1650 கோடி ரூபாய். 1 கோடி 2 கோடி அல்ல, 1650 கோடி ரூபாய் அவர் கொடுத்தது. அந்த சொத்துக்களை அவரு பல வகைகள்ல முதலீடுகளா செய்து வச்சிருக்காரு. அந்த முதலீடுகள்ல இருந்து கிடைக்கிற வருமானத்துல தான் இப்ப என்ன செய்யறாங்க, இந்த பரிசு கொடுக்குறாங்க. அதனால பரிசு கணிசமான தொகையா இருக்கு. அது வருஷத்துக்கு வருஷம் அந்த தொகை மாறுபடும். ஆனாலும் கணிசமான பரிசு தொகை அதுல கிடைக்குது. இது இதனுடைய லாபத்துக்கு ஒரு காரணம். 2வது, இந்த பரிசு உலகத்தில் வழங்கப்படுகிற பரிசுகள்ல ரொம்ப பழமையானது. இப்ப நம்ம நாட்டுல பல பரிசுகள் வழங்குறாங்கன்னா கூட அது சுதந்திரம் பெற்ற பிறகுதான் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பரிசுன்னு சொல்ல முடியாது. இந்த பரிசு எவ்வளவு காலமா இருக்குன்னா 135 வருஷமா இருக்கு. 1897 நார்வேனுடைய பாராளுமன்றத்தில் அவர் நோபல், ஆல்பர்ட் நோபலுடைய உயிரை அவங்க ஃபைனலைஸ் முடிவு செய்யறாங்க. 1900 நோபல் அறக்கட்டளை, நோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்துறாங்க. 1900. இப்ப நம்ம இருக்கிறது 2025 கணக்கு பண்ணும்போது இந்த பரிசுக்கான வயசு 135 வருஷம். அப்ப 135 வருஷமாக இந்த பரிசு வழங்கப்படுது. வருஷந்தோறும் கொடுப்பாங்க. சில நேரத்துல ஏதாவது உலகத்துல சிக்கலா இருக்கிற நேரம்னா அப்ப கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது யாருக்காவது கொடுத்துருவாங்க. சில நேரத்துல பரிசுக்குரியவர்கள் இல்லை என்றால் அந்த பணத்தை வேறு துறைகள்ல பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதனால இந்த பரிசுடைய 2வது சிறப்பு என்னன்னா, இது ரொம்ப காலமா கொடுக்கப்படுது. இந்த பரிசுடைய 3வது சிறப்பு என்னன்னா, சிஸ்டமா, முறைப்படி இது தரப்படும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது சிஸ்டமாக செய்யப்படும் போது அதுக்கான
மரியாதை உரியதுதான். நம்ம வியாபாரம் செய்யறதா இருந்தாலும் கூட, வியாபாரம் செய்யறதா இருந்தாலும், ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும், ஒரு டயர் பஞ்சர் போடுற வேலையா இருந்தா கூட ஒரு ஆளு நேர்த்தியோடு செஞ்சாருன்னு வைங்களேன், அடுத்த தடவை நம்ம அவர்கிட்ட தான் போவோம். எந்த காரியத்துக்கும் அந்த ஒரு சிஸ்டமா செய்யும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த நோபல் பரிசனுடைய இது என்னன்னா ஒரு சிஸ்டம். அவர் ஒரு கிளீனா ஒரு உயில் எழுதி வச்சாரு. யார் யாருக்கு என்னென்ன துறையில எப்படி செயல்பட்டா கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சாரு. அந்த உயிலை கரெக்டா அவங்க ஒரு அறக்கட்டளை வச்சாங்க. இந்த அறக்கட்டளை இது செயல்பட்டு இருந்துச்சு ஸ்வீடன்ல வச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீடன்ல இருந்து நார்வேங்கிற நாடு தனியா பிரிஞ்சுது. முதல்ல நார்வேயும் ஸ்வீடனும் ஒன்னா இருந்துச்சு. 1905 நார்வேயும் ஸ்வீடனும் பிரிஞ்சிச்சு. அப்படி பிரியும் போது என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பரிசு கொடுக்கிற பொறுப்பையும் பிரிச்சுக்கிட்டாங்க. பரிசு கொடுக்கிற பொறுப்பையும் பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அது போல மருத்துவம், அது போல இலக்கியம், இதுக்கான இந்த 4 துறைகளுக்கான பரிசுகளை ஸ்வீடன் கொடுக்கும். ஸ்வீடன்ல இருக்கிற ஒரு அமைப்பு ஆராய்ச்சி செய்து தேடி பார்த்து கொடுக்கும். அமைதிக்கான பரிசை நார்வே நாடு கொடுக்கும். டிசம்பர் 10 ஆல்பர்ட் நோபல் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்ல ஸ்வீடன்ல இவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும், நார்வேல அமைதிக்கான பரிசு கொடுக்கப்படும். பரிசு கொடுக்கறதுக்கு முதல்னா யாரு பரிசு வாங்குறாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய சப்ஜெக்ட்ல அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துவார்கள். இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் வச்சு இதுக்கான யார் முன்மொழியப்படுதல் எப்படி, இது எப்படி பரிசீலிக்கப்படும், பிரச்சனைகள் வந்தா எப்படி கையாளப்படும்ங்கிறது எல்லாம் ஒரு சிஸ்டமாக சொல்லி வச்சு இந்த பரிசு கொடுக்கப்படுறதுனாலையும் இந்த பரிசுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா சும்மா ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுத்துருவாங்க அல்லது ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்துருவாங்கன்னா அந்த பரிசுக்கான மரியாதை அதிகமா இருக்காது. இப்ப நம்ம நாட்டுல அரசுகள் விளங்குகிற பரிசுகள் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட சமீபத்துல கலைமாமணி விருதுகள்னு தமிழ்நாடு அரசுல கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அது காரணம், அது ரெக்கமெண்டேஷன்ல அரசியல் கட்சிக்காரங்க ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, அப்படிங்கிற அளவுல கொடுப்பாங்க. இது அப்படி அல்ல. இது உரிய தகுதி இல்லாமல் இந்த பரிசை பெற முடியாதுங்கிற அந்த சிஸ்டம் இந்த பரிசுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும். இது 3வது காரணம். முதல்ல அது காசு ஜாஸ்தி, 2வது அது பூர்வீகமானது, 3வது சிஸ்டமா இருக்கிறது. 4வது இந்த பரிசில் இருக்கிற ஒரு பெருமை என்னன்னா, யார் இந்த பரிசு வாங்கினாலும் அவர் பிரபலம் அடைஞ்சிருவார். யாராவது ஒருத்தருக்கு நோபல் பரிசு கிடைச்சதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் உலகம் முழுக்க பிரபலம் அடைஞ்சிருவார். அதுல ஒரு விஞ்ஞானியா இருந்தாருன்னு வைங்களேன், அவருடைய கண்டுபிடிப்பு உலகம் முழுக்க போயிடும். ஒரு தத்துவ அறிஞருக்கு இந்த பரிசு கொடுக்கப்பட்டா அந்த தத்துவ அறிஞர் உலகத்துக்கு ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருவார். அது வரைக்கும் உலகத்துக்கு தெரியாதவரா இருப்பார். பரிசு கிடைச்சிருச்சுன்னா உலகத்துக்கு அவர் தெரிஞ்சிருவார். நீங்க பங்களாதேஷ்ல முகமது யூனுஸ் அப்படிங்கிறவரு இப்ப பங்களாதேஷனுடைய அதிபரா இருக்கார். அவரு நோபல் பரிசு வாங்கினவர். 2006 நோபல் பரிசு வாங்கினார். இந்த நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் அவர் யாருமே உலகத்துக்கு தெரியாது. ஆனா நோபல் பரிசு அவருக்கு கிடைச்ச பிறகு இன்ன வரைக்கும் அவர் உலகத்துக்கு மிகவும் அறிமுகமான ஒரு நபராக இருக்கிறார். அப்ப இந்த பரிசுக்கு இருக்கிற சிறப்புகள்ல ஒன்று என்னன்னா, இந்த பரிசு அது யார் பெறுகிறார்களோ அவர்கள் பிரபலமானவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்படி இந்த பரிசு வழங்கப்படுது, தேர்ந்தெடுத்து வழங்கப்படுது. இந்த பரிசு தான் தனக்கு வேண்டும் என்று இவர் கேட்டுட்டு இருந்தாரு. நம்முடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். அமைதிக்கான பரிசு வழங்குறதுக்கு 3 அடையாளங்கள் வச்சிருக்காங்க, 3 அளவுகோல்கள் வச்சிருக்காங்க. 1, நாடுகளுக்கு இடையிலே சகோதரத்துவம் ஏற்பட அவர் பாடுபடணும். நாட்டு மக்களுக்கு இடையிலே சகோதரத்துவம் ஏற்பட பாடுபடணும். இராணுவ ஆட்சியை தடுக்கணும், மிலிட்ரி ஆக்ஷன் வர்றதை தடுக்கணும். 3வது, அமைதிக்கான மாநாடுகளை நடத்தியிருக்கணும். இந்த 3 நோக்கங்களில் அளவில் செயல்படக்கூடியவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னா, சில நேரங்கள்ல அதுல சர்ச்சை வந்திருக்கு. 2009 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த
பராக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவர் அப்பதான் ஆட்சிக்கே வந்திருந்தார். வந்து சில மாசங்கள் தான் ஆச்சு, அதுக்குள்ள அவருக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளு அவருடைய ஆட்சி காலம் முழுக்க எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்காம ஃபர்ஸ்ட் அவருடைய முதல் ஆண்டு நடவடிக்கைகளை மட்டும் பார்த்து அவருக்கு பரிசு கொடுத்த போது அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு. இந்த பரிசை தான் அமெரிக்க ஜனாதிபதி இப்ப தனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டாரு. கடைசியில அவருக்கு கிடைக்காம போச்சு. நம்ம அமெரிக்க ஜனாதிபதி இப்ப இருக்கிறவரு சில சண்டைகளை நிறுத்தியிருக்காரு. வாஸ்தவத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடைபெற்ற இந்த சண்டையில அவர் மத்தியஸ்தம் செய்ய போய்தான் இதில் சண்டை இந்த அளவில் நின்றது அப்படிங்கிறது யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. என்னதான் நம்ம நாட்டுல அமெரிக்க ஜனாதிபதிக்கு பங்கு இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் அது பொருத்தம் இல்லை. யாராவது ஒரு ஆளு இடையில நிக்காம இந்த சண்டை நின்று இருக்காது. இடையில நின்னவர் இப்போதைக்கு வாய்ப்புள்ளவர் அமெரிக்க ஜனாதிபதி தான். அதே போல அவர் இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைனுடைய சண்டையை நிறுத்துறதுலையும் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சில சண்டைகளை முன்னிறுத்துவதில் அவர் வேலை பார்த்திருக்கிறார் என்பது உண்மைதான் என்றாலும் இந்த பரிசு கொடுக்கப்படுவதற்கு அளவுக்கு அவரிடத்தில் வேலைகள் இருந்ததா என்பது கவனிக்க வேண்டியது. இதுல என்ன நாம சொல்ல வர்றோம்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்றார். இவ்வளவு தூரம் நான் இந்த பேச்சை சொன்னதுக்கு காரணம், இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. இந்த உடன்படிக்கையை பார்வையிடுவதற்காக அமெரிக்க அதிபர் எகிப்துக்கு வந்திருந்தார். பத்திரிகைகளை நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல அவரும் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு அமைதியை நான் தான் கொண்டு வந்திருக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலம்ங்கிறது ஒரு 3000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு அமைதியை இந்த பிராந்தியத்தில் நான் தான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற போது எல்லோரும் வாய்மூடி இருந்தார்கள். முஸ்லிம் நாட்டு தலைவர்கள். அங்கதான் நம்ம மனசு கதறுகிறது. நாம் எடுத்து சொல்ல வேண்டாமா? இந்த பிராந்தியத்திலேயே அமைதியை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அமைதியை நிலைநாட்டியது எங்கள் தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் கொண்டு வந்த அமைதியில் தான் 1000 வருடங்களை கடந்தும் இந்த நிலப்பரப்பு அமைதியாக இருந்தது. சகோதரர்களே, நம்ம இப்ப எங்க சண்டைன்னு பார்த்தாலும் இப்ப உள்ள சூழ்நிலையில அது நம்ம நிலமா இருக்கு, முஸ்லிம்கள் இருக்கிற நிலமா இருக்கு. நீங்க சோமாலியான்னு எடுத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முஸ்லிம் குரூப்புகளா இருக்கு. நைஜீரியால சண்டை போட்டுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2 முஸ்லிம் குரூப்புகளா இருக்கு. ஆப்பிரிக்கா அரபு நாடுகளுக்குள்ள யமன்ல சண்டை போட்டுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த சண்டை சச்சரவுங்கிறது, இந்த குழப்பம் ஒரு 100 வருஷத்துக்கு உள்ளே ஏற்பட்டதுதான். இஸ்லாமிய நிலப்பரப்பில் குழப்பங்கள் பெரிய அளவில் இல்லாமல் 1000 வருடங்களை கடந்து வந்திருக்கிறது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து. நான் இந்த ஆல்பர்ட் நோபல் டைனமைட் கண்டுபிடிப்பதற்காக வருத்தப்பட்டார் என்று சொன்னேனே, அந்த வருத்தத்திற்கு காரணம் அவ்வளவு சண்டை ஐரோப்பாவில் நடந்தது. ஐரோப்பா தான் சண்டைகளின் களமாக இருந்தது. வரலாறு படிச்சா நமக்கு தெரியும். முதல் உலக யுத்தம் நடப்பதற்கு முன்பு வரைக்கும், துருக்கி வீழ்கிற வரைக்கும் உலகத்துல சண்டை சச்சரவுக்கான களமாக இருந்த இடம் பிரிட்டனும் பிரான்சும் இத்தாலியும் ஆஸ்திரியாவும். இதுதான் உலக சண்டைகள் எங்க நடந்தன? உலக சண்டைகள், உலக யுத்தம், முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் சொல்றோமே, பெரிய பெரிய சண்டைகள். இந்த சண்டைகள் எல்லாம் எங்க நடந்துச்சு? இந்த சண்டைகள் எல்லாம் நடந்ததே ஐரோப்பாவில் தான். உலகத்திலேயே சண்டை சச்சரவுகள் நிறைந்த பகுதியாக இருந்தது ஐரோப்பா தான். குட்டி குட்டி நாடுகள். ஒரு காலமும் அவங்க நிம்மதியாக சேர்ந்தது இருந்ததில்லை. பல பிரச்சனைகளுக்குள்ள இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் துருக்கிய பேரரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பரந்த இஸ்லாமிய நிலப்பரப்பு அமைதி தவழும் இடமாக இருந்தது. முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பு அமைதியும் நிம்மதியும் தவழுகிற இடமாக இருந்தது. அந்த அமைதி நிம்மதியின் மிச்சத்தை தான் நாம் இப்போது சவுதியில் பார்க்கிறோம். இப்போது நாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பார்க்கிறோம்.
மற்ற நாடுகளில் அந்த அமைதியும் நிம்மதியும் நாம் பார்க்கிறோம். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த அமைதிக்கான ஏற்பாடு. ஏன் சகோதரர், இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப காசா அமைதி உடன்படிக்கை எழுதப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில அல் ஜசீராவுடைய இணையதளத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரீல் ஒண்ணு இருக்கு, நீங்க அநேகமா பார்த்திருக்கலாம். ஹமாஸ் அமைப்பை சார்ந்த ஒருத்தர் அதுல சொல்றாரு, நாங்க 2023 அக்டோபர் 7ஆம் தேதி சண்டையை தொடங்குறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு தான் அவங்க சண்டையை தொடங்கி 1000 பேரை அவங்க இது பண்ணி கைதிகளா பிடிச்சாங்க. கைதிகளை பிடிச்சது அக்டோபர் 7ஆம் தேதி 2023. நாங்க இந்த சண்டையை தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு, எங்களுடைய வீரர்களுக்கு நாங்க சில மணி நேரங்களுக்கு முன்னால ஒரு செய்தி அனுப்பணும், ஒரு ரகசிய செய்தி அனுப்பணும். அந்த செய்தியில நாங்க சொன்னோம், இப்ப அடுத்து ஒரு யுத்தம் நாங்க ஆரம்பிக்க போறோம். அந்த யுத்தம் ரொம்ப பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்கள யாருக்காவது இதுல இருந்து விலகிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க விலகிக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விலகிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க விலகிக்கலாம்னு எங்க அமைப்பின் சார்பாக எங்களுடைய வீரர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது எங்கள் அமைப்பில் இருந்த 1400 பேர்களில் ஒருவர் கூட விலகிக் கொள்ள நினைக்கவில்லை. நாங்கள் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அத்தனை பேரும் அதில் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு நான் சொல்லுகிறேன், எங்களுடைய மனோ உறுதியை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள்னு அவர் சொல்றார். சகோதரர்களே, இப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க எதுக்காக தீர்மானிச்சு வந்துட்டவங்க? மரணம் என்ற எல்லையை தீர்மானிச்சு தான் அவங்க வந்திருக்காங்க. என்ன வேணாலும் சரின்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய போராட்டத்தை 2 வருஷமா கொண்டு போனவங்க, இவ்வளவு பெரிய போராட்டத்தை தண்ணி இல்லாம, மருந்து இல்லாம, மருத்துவமனைகள் இல்லாம இவ்வளவு பெரிய போராட்டத்தை 2 வருஷமா நடத்திட்டு போனவங்க எதுக்கும் தயாருங்கிற மனோநிலையில் தான் நடத்திட்டு போயிருப்பாங்க. அப்படி நடந்தவங்க திடீர்னு ஒரு ஒப்பந்தம் நீட்டப்பட்ட உடனே அந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்க அதிபர் அந்த ஒப்பந்தத்தை எப்படி கொடுக்கிறாரு? அவரா உருவாக்குறாரு, இவங்கள்ட்ட பேசி உருவாக்கல. அவரா ஒரு 20 அம்ச திட்டம்ங்கிற ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்குள்ள இதை நீங்க ஒத்துக்கணும்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது சராசரியாக வீரம் பேசுறவங்களா இருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க? நீ யாரியா எங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க கவனிச்சு பார்த்திருந்தா ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படி பேசவில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. முதல்ல நாங்க அதை படிக்கிறோம்னு சொன்னாங்க. 2வதா அவர்கள்ட்ட வந்த வாசகம், இந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக் கொடுக்கிறோம் சொன்னாங்க. இந்த காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது என்னை போல இந்த வரலாற்றை கவனித்துக் கொண்டிருக்கிற பலருக்கும் தெரியும், ஹமாஸ் அமைப்பு உடன்படிக்கையை நிராகரிக்காது. ஆனா அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகால அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தை அவலட்சணப்படுத்துற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உணவு கொடுக்குறாங்க தான், அரிசி கொடுக்குறாங்க தான், தண்ணி கொடுக்குறாங்க தான், மருந்து கொடுக்குறாங்க தான். ஆனா இதை கொடுத்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த உடன்படிக்கை. அப்படி இருந்தாலும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்கிற சிந்தனை தான் ஆய்வு செய்யக்கூடிய பலருக்கும் இருந்தது. எனக்கும் அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சு, இவங்க ஒத்துக்குவாங்க. காரணம் என்ன தெரியுமா? எந்த உடன்படிக்கை உன் கண் முன்னால் நீட்டப்பட்டாலும் அதை ஒப்புக்கொள் என்று கற்றுக் கொடுத்தவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம். அதனால முஸ்லிம் உம்மத்து என்ன செய்யும்னா, அதன் முன்னிலையில ஒரு ஒப்பந்தம் நீட்டப்படுமானா அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற ஷரத்துக்கள் நம்மை இழிவுபடுத்தும் என்றாலும், அந்த ஷரத்துக்கள் நம்மை அவமரியாதையாக நடத்தும் என்றாலும் உடன்படிக்கைக்கு ஒத்து போவோம், உடனடியாக கிடைக்கிற அமைதிக்கு ஒத்து போவோம், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்பது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை பழக்கப்படுத்தி இருக்கிற விதம் அது. இந்த 1400 பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க இதே போல 1400 பேர் தான்
ஹுதைபியா உடன்படிக்கையின் போதும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. அப்பவும் 1400 தான். இந்த 1400ங்கிற அந்த எண்ணிக்கை பார்த்த உடனே என் கண்ணுல தண்ணி வந்தது. காரணம், அன்னைக்கு ரசூல்லா கூட 1400 பேர் இருந்தாங்க. உம்ரா செய்யறதுக்கு இஹ்ராம் கட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆயுதங்கள் எதுவும் கையில இல்லை. குர்பானி கொடுப்பதற்கான ஆடுகள் தான் கையில வச்சிருந்தாங்க, ஆயுதங்கள் வைக்கல. இஹ்ராம் கட்டி கொண்டு மக்காவின் வாசலுக்கு வந்து நின்றவர்களை மக்கா காபிர்கள் தடுத்தார்கள். தடுத்த போது முஸ்லிம்களுக்கும் மக்காவின் காபிர்களுக்கும் இடையே ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது. இது சாதாரண விஷயம் அல்ல. முஸ்லிம்களுக்கு வாழ்நாளெல்லாம் பாடம் கற்றுத் தருகிற நிகழ்ச்சி. ரசூல்லா வந்தது உம்ரா செய்யறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி பார்த்தாங்க, உம்ரா செஞ்சுட்டு போறோம், நாங்க வேற எதுக்கும் வரல, உம்ரா செஞ்சுட்டு போறோம். ஆனா மக்காக்காரங்க பிடிவாதமா இருந்தாங்க, இந்த வருஷம் அனுமதிக்க முடியாது. சகோதரர்களை, வரலாறு சொல்லுகிறது, இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தூது பேசுவதற்காக அனுப்பி வச்சாங்க. அத மக்காக்காரங்க என்ன செஞ்சாங்க, அவரை தடுத்து வச்சுக்கிட்டாங்க. இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் பேசலாம், இன்னும் ஒரு நாள் பேசலாம்னு தடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவர் திருப்பி வரலன்னொன்னே அவரை கொன்னுட்டாங்களோ என்கிற செய்தி, ஒரு பீதி ஏற்பட்டது. நம்மளுடைய தூதரை கொன்னுட்டாங்களோன்னு ஒரு பீதி ஏற்பட்டது. ஏற்பட்ட போது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடது கையை நீட்டி சொன்னார்கள், ஹாதா யது உஸ்மான், இது உஸ்மானுடைய கை, நான் அவருக்காக பழி வாங்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு தன்னுடைய வலது கையை அடிச்சு சத்தியம் சொல்லி, அல்லாஹ் நஃபிர், இதுல ஒரு தீர்வு கிடைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வலது கையை அடிச்சு சத்தியம் பண்ணாங்க. அத்தனை சஹாபாக்களும் வந்து சத்தியம் செய்த 1400 பேர் இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு ஆளை தவிர மீதி அத்தனை பேரும் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பையத் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பையத்து தான் வரலாற்றில் பையத்து ஷஜரா, ஒரு மரத்தின் நிழலில் செய்து கொடுத்த பையத்து என்றும் பையத்து ரிதுவான் என்றும் சொல்லப்படுது. ஏன்னா இப்படி அவர்கள் சத்தியம் செய்து கொடுத்த போது அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கினான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, அல்லாஹ் இந்த மூமின்களை பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி, இந்த மரத்தின் அடியில் உங்களுக்கு அவர்கள் உடன்படிக்கை, உங்களுக்கு அவர்கள் கையடித்து கொடுத்த போது அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இப்ப சஹாபாக்கள் பேரு கேட்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோமே, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த செய்தி. இந்த 1400 பேரும் எப்படி தயாரானாங்க? இஹ்ராமுக்கு வந்தவங்க, உம்ராவுக்கு வந்தவங்க, ஒரு நெருக்கடி என்று வந்தபோது ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் எதற்கும் தயார் என்று கையெடுப்பு செய்து கொடுத்தாங்களே, அப்படி செய்து கொடுத்தாங்க. இந்த 1400 பேர்கிட்ட என்ன பவர் இருந்துச்சு அப்படின்னா, மக்காவை அப்போதே வெற்றி கொள்கிற பவர் அவர்கிட்ட இருந்துச்சு, வரலாறு அதை சொல்லுகிறது. ஆனாலும் அதுக்கு அடுத்துதான் மக்காக்காரங்க உடன்படிக்கையை நீட்டினாங்க. ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை சொன்னாங்க. அந்த உடன்படிக்கை வாசகம் அவ்வளவு அவமரியாதையாக இருக்கு. இந்த வருஷம் திரும்பி போயிடும், இந்த வருஷம் அனுமதிக்க மாட்டோம். எஹ்ராமோட வந்திருக்கிறவங்களுக்கு தவாப் செய்யாம எப்படி எஹ்ராம கலையிறது? அதுக்கு அந்த நிர்பந்தம். இந்த வருஷம் திரும்பி போயிடுங்க, அடுத்த வருஷம் வாங்க. எங்க ஊர்ல இருந்து யாராவது உங்க ஊருக்கு வந்தா அவங்களை திருப்பி அனுப்பிடணும். ஆனா உங்க ஊர்ல இருந்து யாரும் எங்கள்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். 10 வருஷம் எங்களோட சண்டைக்கு வரக்கூடாது. இப்படியெல்லாம் நிபந்தனைகளை போட்டு அவர்களை அழைத்த போது அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வது சஹாபாக்களுக்கு கஷ்டமான விஷயமாக இருந்த போது, ஏன் இவ்வளவு கௌரவமான நிலையை நாம் இவ்வளவு ஒரு கேவலமான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்த போது, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான உடன்படிக்கை என்றால் அதற்கு சம்மதிப்போம் என்று இறங்கி வந்து பெருமானார் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார். சஹாபாக்களுடைய முன்னிலையிலே அந்த ஹுதைபியா உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபியே உங்களுக்கு நான் தெளிவான வெற்றியை தந்தேன் சொன்னான். குர்ஆன்ல அல் ஃபதஹ், வெற்றி என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயம் முழுவதுமே அப்ப இறங்கின அத்தியாயம் தான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி போய் அவர்களுடைய மரியாதையை விட்டு கொடுத்து, தங்களுடைய கௌரவத்திற்கு ஒரு குறைவு என்றிருந்தாலும் கூட சண்டை வேண்டாம், சமாதானமா போவோம்
என்கிற திட்டத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்து கொடுத்தார்களே, அதை அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டினான். தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் அமைஞ்சது. இந்த சிந்தனை உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு தரப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தால் உங்களுடைய முன்னிலையில் ஒரு உடன்படிக்கை நீட்டப்படுமானால், உங்களுக்கு ஒருவேளை அதில் கொஞ்சம் தலைக்குனிவு இருந்தாலும் கூட, உங்களது உரிமைகள் சிலது பறிக்கப்படும் என்றிருந்தாலும் கூட, அமைதி நோக்கத்தில் நீங்கள் ஒத்து போய்விடுங்கள். ஒத்து போனால் ஜெயிப்பீர்கள் என்கிற தத்துவத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். சகோதரர்களே, விடுதலை புலிகள் ஏன் தோத்து போனாங்க? அழிஞ்சே போனாங்களே. ஆனா உலகத்துல ரொம்ப பெரிய செல்வாக்கு செலுத்திய ஒரு போராட்ட அமைப்பு விடுதலை புலிகள். உலகம் முழுக்க அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது. ஒரு சின்ன நிலத்தில் நீண்ட காலம் அவர்கள் போராடினார்கள். உலகமே ஆச்சரியமா பார்த்துச்சு. அப்படி உலகத்தில் வியப்பாக பார்க்கப்பட்ட விடுதலை புலிகளுடைய அமைப்பு ஏன் தோத்து போச்சு என்று ஆய்வு செய்து பார்ப்பீர்கள் என்றால், அது வெறும் தோத்து போனது மட்டுமல்ல, இலங்கை என்கிற நாட்டில் இருக்கிற தமிழ் இனத்தின் மரியாதையை அது சிதைத்து போட்டுச்சு. இன்னைக்கும் அங்க யாரும் தமிழ் மீது நிற்க முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபாகரனிடத்தில் இருந்த பிடிவாதம், எந்த உடன்படிக்கைக்கும் ஒத்துக்கொள்ள மறுத்த பிடிவாதம். அந்த பிடிவாதமே கடைசியில் அவரை அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்தது. நாம நினைக்கலாம் பிடிவாதமா இருக்கிறது கௌரவம் அப்படின்னு. பிடிவாதம் தான் என்னுடைய கௌரவத்துக்கு காரணம், அதுதான் எனக்கு மரியாதைன்னு நினைக்கலாம். சகோதரர்களை, மார்க்கம் சொல்லுது, வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப பிரச்சனையானாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையானாலும் சரி, சகோதரர்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையானாலும் சரி, மஹல்லாக்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையானாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிடிவாதம் நன்மையை ஒரு காலம் தராது. பணிந்து போவது, விட்டு கொடுப்பது, சமாதானமாக போகிற உடன்படிக்கை நடைமுறைதான் வெற்றியை தரும் என்பதை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தினான். அவர்கள் வழியாக முஸ்லிம் உம்மத்துக்கு அல்லாஹ் உணர்த்தினான். அதனால எப்பவும் நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம், 2 பேரு நண்பர்களாக வியாபாரம் செய்யும், திடீர்னு பிரச்சனை வரும். இப்படி வரும்போது பிடிவாதமா இருந்தோம்னா நட்பு உடைஞ்சு போயிடும், எல்லாம் கெட்டு போயிடும். சரி, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டா காலமெல்லாம் நினைக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்கு இடையில அப்படி பிரச்சனை வரும். ஒரு உடன்படிக்கைக்குள் வந்து விட்டால் காலமெல்லாம் சிறக்கலாம். இதுலயும் மார்க்கம் சொல்லுது, யார் விட்டு கொடுக்கிறாரோ அவர் ஜெயிப்பார். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 2 அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் இருக்கிற பஞ்சாயத்தை நான் பார்த்திருக்கேன். மல்டி மில்லியனர்கள், 2 பேரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள். அதுல அண்ணன் தம்பிக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தார், தம்பி இதை நீ எடுத்துக்க, அல்லது நீ இதை நீ எடுத்துக்க. தம்பி என்ன பண்ணாருன்னா, எது வருமானம் உள்ளதும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு, எது செலவு வருமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அண்ணனுக்குன்னு ஒதுக்கினார். அந்த அண்ணன், பரவாயில்ல தம்பி, நீ அதை எடுத்துக்க, நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் பின்னால வரல. நாம காலப்போக்கில் என்ன பார்க்கிறோம் என்றால், விட்டு கொடுத்த அண்ணன் இன்றைக்கும் அதிக மதிப்போடு இருக்கிறார். அவருடைய செல்வம் குறைந்து போய்விடவில்லை, செல்வாக்கும் குறைந்து போய்விடும். இது உலகத்துல யதார்த்தமா நம்ம பார்க்கிறது. நம்ம மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முஸ்லிம்களுடைய இதயத்துக்குள்ள இந்த அலாதியான ஒரு பிடிவாதம், கௌரவ பிடிவாதம் இருக்கிறது. அதை விட அமைதி உடன்படிக்கைகளுக்கான வாய்ப்பு தரப்படுகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் ஹமாஸ் அமைப்பு இந்த உடன்படிக்கையை ஒத்துக்கொண்டதன் பின்னணியில யார் இருக்கிறார் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துக்கு அமைதி நடவடிக்கையில எப்படி ஈடுபடணும் அப்படின்னு வழிகாட்டிய தலைவர் நம்முடைய தலைவர். எப்படி ஒரு அமைதி நடவடிக்கை, அதுல முதல் தேவைப்படுறது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த வழி முதல் தேவைப்படுறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா அமைதி வழியவே தேர்ந்தெடுப்பேன்னு முடிவு செய்யும். ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு 2 வழி இருக்கும். ஒண்ணு சண்டை வழியை முடிவு செய்யறது, அல்லது அமைதி வழியை முடிவு செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு எப்படி இருந்துச்சுன்னா, எந்த பிரச்சனைக்கும் அமைதி வழியில தான் தீர்வு காண்றதுங்கிறது பெருமானாருடைய இயல்பான நடைமுறையாக இருந்தது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை பார்த்து நான் அழுத்தமாக இந்த செய்தியை சொல்றேன். எங்க பார்த்தாலும் கையை தூக்கிட்டு நிக்கிற, சண்டைக்கு தயாராக நிக்கிற, எங்க பார்த்தாலும் முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்துகிற தயாராக நிக்கிற முஸ்லிம் சமூகம் பெருமானாருடைய வாழ்க்கையை சரியா படிக்கணும். சண்டை வந்தால்
தவிர்க்க முடியாதென்றால் ஓடி போகாமல் முன்னால் நிற்பார்களே தவிர சண்டையை தவிர்ப்பதற்கான அத்தனை முயற்சியையும் செய்வார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பெருமானாருடைய. நீங்க ரசூலுல்லாவுடைய 35வது வயசுல மக்காவின் குறைஷிகள் காபாவை கட்டினாங்க. அப்ப ரசூலுல்லா நபி ஆகல, ரசூலுல்லாவுக்கு 35 வயசு. காபாவை கட்டினாங்க. கெட்டும் போது சந்தோஷமா இருந்தாங்க. ஹஜருல் அஸ்வது கல்லை எடுத்து வைக்கும் போது சண்டை வந்துருச்சு. இதை யார் எடுத்து வைக்கிறதுன்னு சண்டை வந்துருச்சு. அது சண்டைக்கு அவங்க ஒரு தீர்வு செஞ்சாங்க. அந்த காலத்துல காபாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஆர்ச் ஒன்று இருந்துச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட நம்ம அதை பார்த்துருக்கலாம். பழைய காபாவுடைய போட்டோல காபாவுக்கு பக்கத்துல ஒரு ஆர்ச், பாபு பனு ஷைபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்காக்காரங்க ஒரு முடிவு செய்தாங்க, நாளை காலை இந்த ஆர்ச் வழியாக யார் முதல்ல உள்ள வர்றாரோ அவருடைய பொறுப்புல இந்த கல் எடுத்து வைக்கிறத விட்டுருவோம், அவர் கல் எடுத்து வைக்கட்டும் அப்படின்னு முடிவு செய்திருந்தாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல் வழியா உள்ள நுழைஞ்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய வீடு அங்கதான் இருக்கு. அவங்க வீட்டுல இருந்து எப்போதுமே பாபு சலாம்ங்கிற கேட் வழியா வருவாங்க. பாபு சலாம் கேட்டுக்கு நேரா இந்த பாபு பனு ஷைபா இருக்கு. ரசூலுல்லா உள்ள வந்தாங்க. ரசூலுல்லா வந்தோன்னு ஹாதல் அமீன், இதோ அமீன் வந்து விட்டாருன்னு ரசூலுல்லாட்ட சொன்னாங்க, இந்த கல்லை எடுத்து வச்சிருங்க. சகோதரர்களே, அப்போது நம்ம ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க? நமக்கு அதுதான் அமைதி. தன்னுடைய நாடி நரம்பெங்கும் அமைதி உணர்வு ஓடுகிற ஒருவரால் தவிர இப்படி சிந்திக்காம இருக்க முடியாது. நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? ஆஹா, இது நமக்கு கிடைச்ச பெருமை, கொண்டாங்க தூக்கி வைக்கிறேன்னு வச்சிருவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை கொண்டு வர சொன்னார்கள். அந்த போர்வையில் அந்த கல்லை வைக்க சொன்னார்கள். யாரெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் எல்லோரையும் சேர்த்து நீங்க ஒரு ஆள் பிடிங்க, நீங்க ஒருத்தர் பிடிங்க, நீங்க ஒருத்தர் பிடிங்கன்னு அவர்களை பிடித்து அதை உயர வைத்து அந்த கல்லை தான் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள் என்கிற வரலாறு நமக்கு பழைய வரலாறு. ஆனால் அது தருகிற உணர்ச்சியை நாம் பார்க்கிறோம். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பிலேயே அமைதி நிலைப்பதில் நாட்டம் கொண்டவர்களாக இருந்தார். ரசூலுல்லாஹ் முதல்ல பயான் பண்ணுவது என்ன? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்த உடனே மெம்பர்ல ஏறினாங்க. மெம்பர்ல ஏறி அழுதாங்க. ஏறினோன்னா அழுதாங்க. அதுக்கு அடுத்து சஹாபா அவங்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க. அவங்க அடுத்து சொல்றாங்க, நான் ஏன் அழுதேன்னா, எனக்கு ஒன்றும் அழுக வரல. நான் ஏன் அழுதேன்னா, ரசூலுல்லாஹ் முதல்ல மெம்பர்ல ஏறணும்னா அழுதாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல மெம்பர்ல ஏறணும்னா அழுதாங்க, அதனால நான் அழுகிறேன். அப்படி அழுதுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலுல்லாஹல் அஃபு வல் ஆஃபியா, அல்லாஹ் இடத்தில் நிம்மதியை கேளுங்கள். ஏனென்றால் ஈமானுக்கு பிறகு நிம்மதியை விட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் பிரசங்கம் முஸ்லிம் உம்மத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னா, அமைதி நிம்மதி தேவைங்க. இப்படி இருக்கிற மனோநிலையில் இருக்கிற ஒருத்தர் தான் நீண்ட கால அமைதிக்கான வேலையை செய்ய முடியும். இப்ப அதிபர் ட்ரம்ப் எனக்கு அமைதி பரிசு வேணும்னு கேட்கிறாரு. ஆனா அவர் வந்ததிலிருந்து யாரையும் நிம்மதியா இருக்க விட்டதில்லை. அவர் ஊர்ல வேலை செய்யறவங்களை நிம்மதியா இருக்க விடல, அவர் ஊர்ல இருக்கிற மற்றவங்களை நிம்மதியா இருக்க விடல, பக்கத்து நாட்டுக்காரனை நிம்மதியா இருக்க விடல, யாரையும் நிம்மதியா இருக்க விடல. ஆனா எனக்கு அமைதி பரிசு வேணும்னு கேட்கிறார். அமைதிக்காக உழைப்பவர்கள் இப்படி இருக்க முடியாது. அவர்கள் இயல்பிலேயே அமைதிக்கான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம உலக வரலாற்றை பேசுகிறோம் என்றாலும் நாம கவனத்தில் வைக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணும். ஒரு பிரச்சனைக்கு அமைதி வழியில் தீர்வை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் கையாண்டது என்னன்னா, மன்னிச்சாங்க. ரசூலுல்லாஹ் பெருமானார் கையாண்ட விஷயம் என்னன்னா மன்னிக்கிறது. எதையும் மன்னிப்பாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், குதில் அஃப்வ, எதிலையும் மன்னிங்க. பிரச்சனை ஏற்படும் போது என்னால அவன் அன்னைக்கு அப்படி செஞ்சானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் அன்னைக்கு என்ன அப்படி பேசிட்டாரே, அவ எனக்கு அன்னைக்கு இப்படி செய்தாரேன்னு ஒரு பழைய பிரச்சனையை கிளப்புகிற போது அதில் வருகிற கோபம், அந்த கோபம் தான் பிரச்சனையை தீர்க்க விடாம செய்யும். அப்படி இல்லாம மன்னிக்க பழகுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்தான். குதில் அஃப்வ, மன்னிக்க பழகுங்கள். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. மக்கா வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மன்னிச்சதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அமைதி வேணும். மக்கா வெற்றியின் போது எதிரிகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று பெருமானார் உத்தரவிட்டிருந்தால் அந்த கோபம் தீர்ந்திருக்காது, மக்காவில் அமைதி ஏற்பட்டிருக்காது. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த இன்னொரு பழக்கம் என்னன்னா பச்சாதாபம்.
பச்சாதாபம்னா அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்த்துக்கணும். ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன். ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான், நம்ம காசு கொடுத்தா காசை எடுத்துட்டு போயிட்டான். அப்ப நமக்கு கோபம் வரும்போது கொஞ்ச நேரம் அவன் இடத்துல நம்மளை வச்சு பார்க்கறது. நாம அவன் காசை எடுத்திருந்தா அவன் இடத்துல நம்மளை வச்சு பார்க்கறதுக்கு பேர் பச்சாதாபம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸ்லிம் உம்மத்துக்கு இந்த இயல்பை சொல்லிக் கொடுத்தார்கள். வேலைக்காரர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இஹ்வானுக்கும் ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்கள் சகோதரர்களை அல்லாஹ் உங்களுக்கு கீழே வச்சிருக்கான். அல்லாஹ் உங்களுக்கு கீழே வச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க இடத்துல அல்லாஹ் உங்களை வச்சிருந்தா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை பச்சாதாபம். அவங்களையும் நம்மளை மாதிரி நினைச்சு பாருங்களேன். இப்படி நினைக்கிற இயல்பு வந்தால் மன்னிக்கு இயல்பு தாராளமா வந்துருமா இல்லையா? இது ரசூல்லா சொல்லிக் கொடுத்த அடுத்த இயல்பு என்னன்னா மதிக்கணும். எல்லாத்தையும் மதிக்கணும். நான் ஏன் அவரை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்படி ஒரு உணர்வு வரும் என்றால் எங்கேயும் அமைதி வராது. அண்ணனை நான் ஏன் மதிக்கணும், அல்லது தம்பியை நான் ஏன் மதிக்கணும், இவங்களை ஏன் தாய் தகப்பனை நான் ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற அந்த மதிக்கிற குணம் வரலன்னா எந்த இடத்துலயும் அமைதி வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மதிச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவங்க தகப்பனார் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லா மக்காவை ஜெயிச்சுட்டாங்க. மக்காவை ஜெயிச்ச உடனே அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, அவருக்கு கண்ணு பார்வை போயிடுச்சு. அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அபூபக்கரே, நாம் அவரிடத்திற்கு போயிருக்கலாமே, நீங்க அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதில்லை என்று சொன்ன போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நோக்கி அவர் நடந்து வருவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்தாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு இருக்கு. அதுல நம்ம பார்க்கிற இயல்பு ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மதிச்சாங்க. மதிக்க வேண்டியவர்களை மதிக்கிற இயல்பு சமூகத்துக்கு என்னைக்கு வெற்றியை கொடுக்கும். என்னைக்கு அவமரியாதை செய்யறோமோ அன்னைக்கு தோல்விதான். முஸ்லிம் உலகம் சந்தித்த மிகப்பெரிய வரலாற்று நஷ்டம் என்பது தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு, செங்கிஸ்கானுடைய படையெடுப்பு. 18 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். 18 லட்சம். இப்ப இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 67,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 18 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் செங்கிஸ்கானை மதிக்காமல் போனார். செங்கிஸ்கான் முஸ்லிம்கள் நிலத்துக்குள்ள நுழையிறதுக்கு அவன் திட்டம் போடவே இல்லை. நட்புறவு வச்சுக்க நினைச்சான். வியாபார தொடர்பு வச்சுக்கிறதுக்காக 2 தூதர்களை அனுப்பி வச்சான். முஸ்லிம்களுடைய ஓரங்கத்தில் இருக்கிற கவர்னரிடத்துல 2 தூதர்களை அனுப்பி வச்சான். அந்த 2 தூதர்களை முஸ்லிம் சிற்றரசர் கொலை செஞ்சுட்டார். செங்கிஸ்கான் இருந்து வந்தவங்களை கொலை செஞ்சுட்டார். சகோதரர்களே, என்ன ஏது என்று புரியாமல் ஒரு பேரரசில் இருக்கிற மமதையில் ஒரு சிற்றரசன் செஞ்ச 2 படுகொலைகள் முஸ்லிம் உலகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்தது. தாத்தாரியர்களுடைய பாதிப்பை கொண்டு வந்து சேர்த்தது. பக்தாது நகரம் வரைக்கும் கைப்பற்றிய அவர்கள் 18 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். சில ஆண்டுகள் பக்தாதிலே பாம்பு சொல்லப்படவில்லை. நமக்கு யோசிக்க முடியுதா? கற்பனை செய்ய முடியுதா? சில வருஷம் பக்தாதுல பாம்பு சொல்ல முடியல. அப்படி ஒரு பெரும் விளைவுக்கு காரணம் என்னன்னா, மதிக்க வேண்டியவற்றை மதிக்க தவறியது. அதனால அமைதி நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஏற்படணும்னா எதையெல்லாம் மதிக்கணுமோ அதையெல்லாம் மதிச்சு கொள்ளணும். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட வழிமுறை. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வழிமுறை இருந்துச்சு. எந்த பிரச்சனைக்கும் அமைதியா தீர்வு காணணும்னு நினைச்சாங்க, மன்னிச்சாங்க, பச்சாதாபப்பட்டாங்க, எல்லாத்தையும் மதிச்சாங்க. இந்த வழிமுறைகள் பெருமானாருடைய அமைதி முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுத்தது. மிகப்பெரிய அமைதிக்காக உழைத்தவராக இன்று வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த உணர்வுகளை புரிந்து வாழ்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாம இந்த உலகத்துக்கு சொல்லுவான், இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்டிய உலக தலைவர்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல வெற்றி என்ற தலைவர் இந்த உலகத்தில் வேறு ஒருவர் கிடையாது என்று நாம உலகத்துக்கு சொல்வோம். அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நாமும் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.